ஒரு பெரிய முதிர்ந்த ஜனநாயகம்னு சொல்றோம். மாறா நம்ம ரொம்ப இளம் ஜனநாயகமா இருக்கும் போதே ஒரு பெண் பிரதமரை பார்த்தோம். இந்த ரீஜன்ல இருந்தா சினிமாவை கொஞ்சம் ஒரு இன்னைக்கு கூட அந்த கிளாஸ் கண்டிப்பா ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டி தான். அதை பிரேக் பண்றது சிரமம் தான். அது பிரேக் பண்றது சிரமம் தான். அது கமலா ஹாரிஸுக்கு அது ஒரு தெரியல, அது பண்ண முடியும். கமலா ஹாரிஸ்க்கு 2-3 பேரியர் இருக்குல்ல, ரேஷியல் பேரியர், ஜெண்டர் பேரியர் எல்லாம் இருக்கு. அது ரேஷியல் கூட வந்து இட்ஸ் பை ரேஷியல் பேரியர். அது வந்து இந்தியன், ஆப்பிரிக்கன், இந்தியன், ஆப்பிரிக்கன், ஏஷியன், இந்தியன் எல்லாம் கலந்து வரதுனால நிறைய பேரியர் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வர்றது இட் வில் பி அப்பிள் டாஸ்க். அதை தாண்டி ட்ரம்ப் வந்தா ஒரு வேர்ல்ட் ஆர்டருக்கே ஒரு பெரிய சவால். இட் வில் கண்டிப்பா அவர் ஒரு மேவரிக் தான். அவர் மேவரிக். அவர் ஐசோலேஷனிஸ்ட் வேற. ஒரு இந்த இன்டர்நேஷனல் பார்வை கிடையாது. ரெண்டாவது அவர் வைஸ் பிரசிடென்ட் பிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் சாய்ஸ். ஜேடி வான்ஸ்ன்றது அவரோட வியூஸ் எல்லாம் இப்பதான் நான் அவரை பத்தி ரொம்ப தெரியல, இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு வந்து வாக்குரிமை வந்து குழந்தைகள் இருப்பவர்களோட கம்மியா கொடுக்கணும்னு சொல்றாரு. ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க, குழந்தைகள் இருந்தா தான் அவங்க அடுத்த பண்ணணும்னு சொன்னாரு. அதெல்லாம் சொல்றாரு. அப்படி சொன்னார்னா அவர் இந்த மாதிரி சொன்னார்னா நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஓட்டே எல்லாம் போடும் தமிழ்நாடு, இந்தியாவில். தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வருவோமே, ஆனா நீங்க மாநில தலைவர் ஆகவே முடியாது போட்டிருக்கேன். அது ரொம்ப டிஃபிகல்ட் தான் நினைக்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட். அது வந்து அதாவது எட்டா கனியா இருக்கும். நீங்களும் வருஷம் பேட்டி காணலாம், அது எட்டா கனியா தான் இருக்கும். நீங்க ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் நான் ஒரு ஃப்ரீ மைண்டட் பர்சன். அது வந்து சில சமயம் ஐ அக்ரி. நானே அந்த முடிவெடுக்க வேண்டிய இடத்துல டெல்லியில் இருந்தேன்னா எனக்கு இந்த பதவியை நான் கொடுப்பேனான்னு சந்தேகம் தான். இன்னும் கொஞ்சம் டிப்ளமசி கற்றுக்கணும். டிப்ளமசியில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பிளெயின் ஸ்பீக்கராக இருக்கணும். இல்லை, நீங்க ஒரு கருத்து சுதந்திரத்துடைய ஒரு ஊற்றுக்கண்லாம் நான் வந்து நான் கொஞ்சம் ஒரு மேவரிக் தான், ஒத்துக்கிறேன். நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் இன்டர்நேஷ்னலிஸ்ட் லிபரல். அதுதான் என்னுடைய நேச்சுரல் ஸ்பேஸ். அது மற்றது வேற ஏதாவது நான் பண்ணனாக்கா அது அன்நேச்சுரலாக இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி தான் பேட்டிங் பண்ண முடியும். நான் இதை வந்து நான் கர்வ் பண்ணேன்னா அது நானாக இருக்க மாட்டேன். இன்னொரு பரவலான பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் உதயநிதியை துணை முதலமைச்சராக போகிறாங்க அப்படின்னு. இது இன்னும் அது ஹேசியமாக இருக்க, இது வந்து ஜனநாயகம் அற்றது அப்படின்னு சொல்ல, இது நேச்சுரல் தானே, இயல்பு தானே. சீஃப் மினிஸ்டர் வந்து யாரை வேண்டுமானாலும் மந்திரி ஆக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு கொடுக்கலாம், யாரை வேண்டுமானாலும் மந்திரி சபையிலேருந்து நீக்கலாம். அது அவருடைய கம்ப்ளீட் ப்ரெரோகேட்டிவ். இது வந்து அதில் இது வந்து எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. இந்த முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் உண்டு. அரசியலுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த உயரம் அவங்களோட தட்ஸ் a decision their party and their government takes. விமர்சனத்துக்குள்ளாகும் தானே, எல்லா டிசிஷன் தான் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதனால் இது ரெண்டாவது, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பாலிடிக்ஸ்க்குள்ளே வர்றதுன்றது ஒரு யூனிக் ஃபேக்டர் கிடையாது. இன்னைக்கு ஒன்று யூனிக் ஃபேக்டர். அப்படி பார்த்தா கேடி ராமராவ் கூட தான் உதவி பதவியில் இருந்தார் ஆந்திராவில். இப்போ நாரா லோகேஷ் நான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவா அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்துருக்காங்க, மந்திரியை கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒன்றும். பட் ஆனால் இந்த எளிமையான ஒரு சக்சஷன் ட்ராஜெக்டரி வந்து வேற ஒரு நான் ஃபேமிலி பொலிட்டிஷியனுக்கு கிடைக்கிறது அது நான் ஒத்துக்கிறேன், முழுமையாக ஒத்துக்கிறேன். இந்தியாவில் அரசியல் கட்சிகள் ஒரு தலைமை குடும்பத்தை மையமாக வைத்து தான் செயல்படுகின்றன என்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு வந்து 2-3 கட்சிகள் மட்டும்தான் விதிவிலக்கு. இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை குடும்பத்தை மையமாக வைத்து தான் செயல்படுகின்றன, காங்கிரஸ் உட்பட. பிஜேபி விதிவிலக்கு, பிஜேபியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் விதிவிலக்குன்றதை ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுக விதிவிலக்காக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றதை ஏற்றுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்து குறுக்கீடு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம், ஒரு சோஷியல் மீடியாவில் வரதே உண்மைகள் அப்படின்ற நினைக்கக்கூடாது. கொஞ்சம் தீர விசாரிக்கணும், பேசணும், கருத்தை தைரியமாக சொல்லணும், சிந்திக்கணும். இளைஞர்கள் வந்து அரசியல் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அவர் தீவிரமாக படிப்பது கிடையாது, படிக்கின்ற பழக்கம் குறைந்து விட்டது. இந்த டிஜிட்டல் ப்ரொலிஃபரேஷனால் எல்லாமே ஒரு மேலோட்டமாக ஒரு ட்வீட்டாகவோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலாகவோ தான் பார்க்குறோம்ல. ஒரு ஆழமாக படிக்கின்ற பழக்கம், ஆழமாக ஒரு கருத்தை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி ஒரு சிந்தனை பண்ணுற பழக்கம் நிறைய பேருக்கு போயிடுச்சு, குறிப்பாக இளைஞர்களுக்கு போயிடுச்சு. அது வரணும். பொது வாழ்க்கையை பற்றி, பொது கருத்துக்களை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்தித்து கருத்தை பதிவு செய்ய வேண்டும். அரசியல் பின்னணி இல்லாதவர்கள் வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.